ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஹந்தி கிளாஸ் வந்து நம்ம பேசிக் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு 26th இயர். இந்த இயரில் மெஹந்தியில் நம்ம எப்படிலாம் பேசிக்கலாக எப்படிலாம் போட்டுக்கணும், செல்ஃபாக நம்மளே நமக்கு எப்படி போட்டுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைன்றது பார்க்கலாம். இன்றைக்கி டே 1 நார்மல் லைன் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே எண்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு கையை எடுக்காமல் ஒரு லைன் போடணும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா நீங்கள் டாட் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து ஒரு நார்மல் லைன். ஃபஸ்ட் நம்ம லைன் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோம். இப்படி போடணும் சரிங்களா. அடுத்து போல்ட் லைன் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான். இங்கே ஒரு லைன் டாட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம். இந்த லைன் போட்டு அகைன் இதுக்கிட்டவே இன்னொரு லைன் போட போகிறோம். வந்துருச்சுங்களா. இப்போ வந்துட்டு சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த லைன் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாலே டாட்டாக வந்துருச்சுங்களா. அவ்வளோதான். நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபுல்ஃபில்லாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் வெறும் ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணுறேன். அதுவே ஃபுல் லைன் பாருங்கள். அவ்வளோதான், டாட் லைன் முடிஞ்சிருச்சு. இங்கே கேப்லாம் தெரியக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து வேவி லைன் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லைட்டாக வேவ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பு டவுன் அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்துட்டு போட்டோம்னா வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டிங் லைன் எப்படி போட்டுருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்னதாக இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்படி போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டிங் லைன் எப்படின்னா கிராஸாக போடணும். இதுவுமே கை எடுக்காமல் தான் போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு லைன் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், லைன் வந்துட்டு நான் கை எடுக்காமல் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வருது, கரெக்டாகவும் இருக்குது. அதுவே நான் கை வந்துட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணாலே பிரேக் ஆகுது. ஸோ கை எடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லைன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும். சரிங்களா. இந்த மாதிரி போடக்கூடாது, இதான் போடணும். இதுதான் வந்து இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்துட்டு வந்துட்டு வெர்டிக்கல் லைன் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வெர்டிக்கல் லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஓகேங்களா. இதான் வெர்டிக்கல் லைன். ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்களா. அப்படி உங்களுக்கு சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக வராது அப்படின்னா நீங்கள் டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். பார்த்தீங்களா. அவ்வளோதான் வெர்டிக்கல் லைன். அடுத்து ஜிக்ஸாக் லைன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம அப் அண்ட் டவுன் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். என்ன இது வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக இதை வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல போட்டாலுமே வந்துட்டு அழகாக இருக்கும். இது எல்லாமே ஈவனாக வரணும். ஈவனாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்காக லைன்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டே 2 பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.